துலாம் ராசிக்கு கண் திருஷ்டி இருந்தா நல்ல காதல் கூட அடுத்த நாளே பிரேக்கப் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு வேளை வேற ஏதாவது விஷயத்துல இந்த கண் திருஷ்டியை அவங்க உணர்றாங்களா சார்? அதாவது துலாம் ராசிக்கு அந்த கண் திருஷ்டி இருப்பதை பார்த்தோன்னே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து தராசு ராசி, துல்லியமான ராசி. பேலன்ஸ் குறைஞ்சிருங்க. ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலிங் இவங்கள்ட்ட அதிகம் இருக்கும். நம்ம தான் அதிகம் வார்த்தையை விட்டுட்டோமோ, நம்ம தான் அதிகம் காயப்படுத்திட்டோமோ, நம்ம ஒன்றும் காயப்படுத்தலையே அப்படிங்கிற மாதிரியான தன்னைத்தானே குறை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல், தனக்குத்தானே ஒரு கில்ட்டி ஃபீலிங், அதீதமான கோபம், தனிமையை அந்த நேரம் தேடுவது, இதெல்லாமே அவர்களுக்கு அதிகமாக பாதிக்கும். அது மாதிரி துலாத்துக்கு திருஷ்டி வந்தால் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம், யார் பக்கம் நிற்கிறோம், நம்ம நமக்காக நிற்கிறோமா அப்படிங்கிற ஒரு முடிவே இவர்களால் எடுக்க முடியாது. உறவுகளுக்குள்ள கடுமையான குழப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த நேரத்தில் வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்கள் அந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து வெளியில் வருவதற்கு பதிலாக திரும்ப திரும்ப பிரச்சனைகளை இவர்களாகவே தேடிக்கொள்வாங்க. தன்னுடைய வேலையில் திருப்தி இருக்காது, கவனம் இருக்காது, தன்னுடைய நடை உடை பாவனை உணவு முறைகளில் சரியான கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால அழகு குறைபாடுகள் ஏற்படும். அந்த முகமே கருக்குளித்து பார்ப்பதற்கு ஒரு மாதிரி விகாரமாக ரொம்ப மன உளைச்சலோடு இருப்பதை மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த நேரங்கள் திருஷ்டினால் அதிகம் பாதிப்படைவாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம போய் இருந்தால் கலகலப்பாக இருந்த இடம் போக 4 பேர் இருக்கிற இடத்துல தனிமையை துலாம் ராசி தேடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் திருஷ்டி பாதிப்பில் துலாம் ராசிக்காரர்கள் அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்.